செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்பர்ணா. நாட்டின் 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு ஆட்சியர் முனைவர் சந்திரகலா தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை. நாட்டின் 76வது குடியரசு தினத்தை ஒட்டி ராணிப்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா குடியரசு தின தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் திறந்த ஜீப்பில் சென்று காவலர்களின் மிடுக்கான வீர அணி வகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். முன்னதாக இந்தியாவிலேயே முதலாக நிறுவப்பட்ட அண்ணல் மகாத்மா காந்தி சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா பூமாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து வேளாண்மை, பொறியியல் துறை, மாற்றுத்திறனாளிகளின் துறை, சுகாதார பணிகள், மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண் துறை ஆகிய துறைகளின் சார்பில் 25 பயணிகளுக்கு ரூபாய் 10,91,038 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். தொடர்ந்து அரசு துறையில் சார்பாக சிறப்பாக பணியாற்றிய அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கும் காவலர்களுக்கும் பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். அதன் பின்னர் பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர். ஓகே மேடம். நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் உதவி ஆய்வாளர் திருமதி பிரியங்கா அவர்கள் 2ஆம் படைப்பிரிவையும், உதவி ஆய்வாளர் இளவரசர் அவர்கள் 3ஆம் படைப்பிரிவையும், இவர்களோடு பள்ளி கல்லூரி மாணவர்கள் அதனை வெளிக்காட்டும் விதமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ராஜா எப்பொழுதும் இருக்கும் என்பதனையும் எங்கள் தலைமுறை காவல்துறையை சதீஷ்குமார் அவர்கள் காவல்துறையில் அலங்கார அணிவகுப்பினை தலைமை தாங்கி வருகிறார். உதவி ஆய்வாளர் திரு செல்வராஜ், உதவி ஆய்வாளர் திருமதி பிரியங்கா அவர்கள் 2வது படைப்பிரிவையும், உதவி ஆய்வாளர் திரு இளவரசன் அவர்கள் 3வது படைப்பிரிவையும் தலைமையேற்று வீர நடைபோட்டு சென்று கொண்டிருக்கிறார். தொடர்ந்து பெண் தலைமை காவலர் மீனா அவர்கள், சிப்காட் காவல் நிலையம் அவர்கள், தமிழ்நாடு அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் காவலர் பதக்கத்தையும் சான்றிதழையும் பெறுகிறார்.
திமிரி காவல் நிலையம் தலைமை காவலர் என் திருமாறன் அவர்கள் தமிழ்நாடு முதல்வர் பெறுகிறார். கொஞ்சம் வழி விடுங்க.